3 வேளை பசிக்கும்ல, என்ன பண்றது? வேலை தேடி போனாங்க அப்பா, ஒன்றும் வேலை கிடைக்கல. விவசாயியா இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் கிடைக்கல. ஒரு வேளை சாப்பாடு எங்க அப்பா சம்பாரிச்சிட்டாரு. 2வது வேளை சாப்பாட்டுக்கு அரசை நம்பினார், சத்துணவு திட்டம். ஸோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு, எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறேன், அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை அது. சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு கிண்டல் பண்ணிடுவானே நம்மள அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம். அப்போ அன்னைக்கு கேட்குறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன், நீ அப்பா இந்த வேலைலாம் செய்கிற, நாத்தடிக்குதுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார், அப்பா படிக்கலடா, இந்த வேலை செஞ்சுட்டேன், நீ எப்படியாவது படிச்சிரு, இந்த வேலையில் மாட்ட மாட்டேன் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல, கெனித் ராஜ் அன்பு சிஇஓ டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியாக பெருமையாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இங்கே கிடச்சிடல, இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது. இந்த 1995 பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை, நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது. அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது. 5 வயசில் அப்பா தூக்கிட்டு வந்தார். சென்னையெல்லாம் யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்க எதுவும் இல்லை, அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் படிச்சிருக்கோமோ இல்லையோ, நமக்கு எதனா சொந்தம் இருக்கோ இல்லையோ, 3 வேளை பசிக்கும்ல, என்ன பண்ணுறது? வேலை தேடி போனாங்க அப்பா, ஒன்றும் வேலை கிடைக்கல. ஒன்று படிச்சிருக்கணும், இல்லாது இந்த நகரில் வாழ்ந்த அனுபவமாக இருக்கணும். விவசாயியாக இருந்தவர் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் கிடைக்கல. 3 நாள் பார்த்தோம், வீட்டில் இருந்த அண்டா குண்டா சைனு மோதிரம்னாக்கா அம்மா கூட அந்த கம்மலை தான் டீசெண்டாக சொல்கிறேன், அவங்க தாலி வச்சு 3 நாள் சமாளித்தோம். அடுத்த நாள் ஒன்றும் இல்லை. 4 நாள் அப்பா வந்தார், வேலை கிடச்சிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னார். என்ன வேலைலாம் தெரியாது எனக்கு, வேலை கிடச்சிடுச்சு, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குது. அடுத்து என்ன, 1வது சேர்க்கணும், அரசு பள்ளி இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு தெரியும், காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில் சேர்த்தாரு. இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் மதியானம் சத்துணவு போடுவாங்க. ஒரு வேளை சாப்பாடு எங்கள் அப்பா சம்பாரிச்சிட்டாரு, 2வது வேளை சாப்பாட்டுக்கு அரசை நம்பினார், சத்துணவு திட்டம். என் பையன் ஸ்கூலுக்கு போனால் அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆகிடும், நம்ம ஒரு வேளை போட்டுருவோம், 3வது வேளை பார்த்துக்கலாம். ஸோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். பின்னால் அது என் வாழ்க்கையை மாற்றுது. 1வது முடிச்சாச்சு, 2வது போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே வியாசர்பாடியில் வந்து ஒரு அரசு பள்ளி அது. ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு, எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறேன், அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை அது. என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு, நம்ம அப்பா தானா அப்படின்னு டவுட்டு. நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது. கடவுளை வேண்டுறேன், அது எங்கள் அப்பாவாக இருந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது எங்கள் அப்பா தான். கஷ்டமாக இருந்தது. சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு கிண்டல் பண்ணிடுவானே நம்மள அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம். அப்போது தெரியலை, சின்ன பையன் தானே நானே. அப்போது ரொம்ப அவமானமாக இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டேன், எங்கள் அப்பா கிட்ட அங்கே கூப்பிடல, எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் நுழைய மாட்டார், பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் நுழைவார். ஏன் இவ்வளோ டயர்டாக வராரு, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார், வேலுக்கு வெளியே போயிட்டாரோ நான் யோசிப்பேன். அன்றைக்கி தான் அதோட பதில் தெரிஞ்சது. அன்னைக்கு கேட்குறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன், நீ அப்பா இந்த வேலைலாம் செய்கிற, நாத்தடிக்குதுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார், அப்பா படிக்கலடா, இந்த வேலை செஞ்சுட்டேன், நீ எப்படியாவது படிச்சிரு, இந்த வேலையில் மாட்ட மாட்டேன் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. அதுலேருந்து எனக்கு படித்தா கலெக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் படித்தா எங்கள் அப்பா 10 வேலைக்கு நான் போக மாட்டேன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ படிப்பு தான் காப்பாற்றுன்னு தெரிஞ்சாச்சு. உதவி பண்ண அரசு இருக்குது, படிக்கிறேன். இந்த 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது நமக்கு அப்போ தான் அந்த ஃபிசிக்ஸை வந்து சப்ஜெக்ட் அறிமுகமாகும். மோட்டாரு பேட்ரி எல்லாம் நமக்கு சொல்லும். அந்த பேட்டரியில் ஒரு மோட்டார் வச்சுனா சுத்த தான் செய்யும். நம்ம அதை பண்ணும்போது நமக்கே வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி பெருமையாக இருக்கும். அப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை. சரி ஓகே, அப்படியே முடிச்சாச்சு. 10th எக்ஸாம் நடக்குது. எங்கள் ஸ்கூலில் நான் தான் 2வது மதிப்பெண் எடுத்தேன். 11th சேர்றேன். 11th என்ன சேரணும்னு தெரியல. எங்கள் தமிழாசிரியர்கிட்ட போனேன், சார் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், என்ன சார் சேரணும்ன்ட்டு. நீ ஃபஸ்ட் குரூப் எடுத்துக்கோப்பா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும், நீ இன்ஜினியரிங் போகலாம், அது படித்தா தான் நீ சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். சேர்ந்தாச்சு. 11th 12th முடிச்சாச்சு. 12th முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் போயிட்டு சொல்கிறேன், என்னப்பா படிக்க போகிறேன்? அப்பா கேட்குறாரு, அப்பா இன்ஜினியரிங் படிக்க போகிறப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா பலான்னு ஒன்று விட்டார். ஏண்டா 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கிற வருஷம் 1 லட்ச ரூபாய் ஆகண்டா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கணும், அதெல்லாம் தெரியாது, நீ எதனா ஒரு டிகிரியில் போய் சேர்ந்து படித்து முடிச்சு வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாரு. அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டாங்க.
நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளிகேஷன் போட்டேன், வேறு எதுக்குமே போடலை. என் கூட படித்த பையன்லாம் போய் காலேஜ் சேர்ந்துட்டான், நான் மட்டும் சேரவே இல்லை. அப்பா கேட்குறாங்க, என்னடா நீ ஒன்றும் சேரலையா அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறேன், அப்பா இன்ஜினியரிங் தான்ப்பா படிப்பா அப்படின்ட்டு. செம்ம அடி, ஏண்டா என்ன திமிர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சுட்டு. நான் அழவே இல்லை, எங்கள் அப்பா தான் அழுதாரு. இந்த மாதிரி இல்லைப்பா, அப்பாவுக்கு வந்து உன்னை படிக்க வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைப்பா, அப்பா கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னாரு. இந்த மீன் டைம் நான் இப்போ எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணேன், நல்ல மார்க் எடுக்க லோன் எனக்கு சாங்ஷன் ஆகிடுச்சு. அப்பா நீ கையெழுத்து போட்டதான்ப்பா செக்கு கொடுப்போம், நாங்கள் அதுதான்ப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்லி அடுத்த நாள் பேங்க்குக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்ஜினியரிங் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது. 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ணார். 2007 நுழைவுத் தேர்வு இல்லாமல் எல்லாமே சேர்ந்தாங்க. அது அடிப்படையில் மட்டும்தான் 2008 எனக்கு பொறியியலுக்கான சீட்டு கிடைச்சிது. அப்போ எனக்கு இருந்த ரிசர்வேஷனில் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் இசி டிபார்ட்மெண்ட் சீட்டும் கிடைச்சிது. ஸோ அந்த நுழைவுத் தேர்வு ரத்து பண்ண கலைஞருக்கு இந்த இடத்துல நான் நன்றி செலுத்திக்கிறேன். அது ஒன்று தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்தாச்சு, 4 வருஷம் படிக்கிறோம், படித்து முடிச்சு வெளியிருந்தாச்சு. ரோபோட்டிக்ஸ் கம்பெனி, யூஎஸ் பேஸ் கம்பெனியில் போய் சேர்றோம். 2014 தேசிய அளவில் 2வது இடம் எடுக்கிறோம் ரோபோட்டிக்ஸ் துறையில். ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகுது. 2015 உலக அளவில் ரஷ்யாவில் 6வது இடம் எடுக்கிறோம். அன்றைய தேதி வரைக்கும் இந்தியா சார்பாக உலக அளவில் போட்டியிட்டு ஜெயிச்ச ஒரே ஆள் நம்ம மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் அவார்டு வாங்கியாச்சு, 2015 இதெல்லாம் ரெக்கக்னேஷன் வந்தாச்சு. பட் இந்த கண்டுபிடிப்புகளை எங்கே போய் சேருது? இந்த சேட்டலைட்டை டிசைன் பண்ணுறது, இந்த விண்கல்லை உடைக்கிற ஆராய்ச்சிகளை பண்ணுறது, இதெல்லாம் எங்கே போய் சேருது? என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். தந்தை பெரியார் முன்ன சொல்லியிருப்பார், வருங்காலங்களில் வந்து இழித்தொழில்னு ஒன்று இருக்காது, அறிவியல் வளருது, தொழில்நுட்பம் வளருது, அதனால் இந்த சாக்கடை க்ளீன் பண்ணுறது, அபாயகரமான வேலைகளை செய்கிறது, இது அத்தனைக்கும் மிஷின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சிந்தனை அப்போ உதிச்சுது. இதெல்லாம் செய்ய முடியாத அறிவோ தொழில்நுட்பமோ பயனற்றது சொல்லி அன்றைக்கி அந்த வேலையை விட்டுட்டேன். அடுத்த 3 வருஷம் மறுபடியும் படித்தேன். 2018 இந்த மலைக்குழி மரணங்கள் இருக்குல்ல, அதை தடுக்கிற விஷவாயு கண்டுபிடிக்கிற கருவி என்னோட கண்டுபிடிப்பு. அதை இலவசமாக மக்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேப்பரெல்லாம் படிக்கிறோம். ஏன்னா எதில் ஆரம்பிச்சேனாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதானே, எங்கள் அப்பா பார்த்த வேலை அதானே. எங்கள் அப்பா லக்கிலி சேவ் ஆகிட்டார், இன்னொருத்தர் இறந்துடக்கூடாது. அப்போ முதல் கட்டமாக என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அதில் விஷயம் இருக்காலேன்னு தெரிஞ்சுப்போம். இருந்தால் நீ இறங்காத, நீ சாக மாட்டேன், அந்த கதையை கண்டுபிடிச்சி கொடுப்போம், அதை பண்ணும். அடுத்து 2019 ஆசிஃபான்ட்டு ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை, காஷ்மீரில் கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், என் குழந்தை எல்லா இடத்துலையும் நான் தேடினேன், கோவிலில் மட்டும் நான் பார்க்கல, ஏன்னா கோவிலில் தப்பு பண்ண மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னாரு. ஒரு இஸ்லாமிய இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நமக்கு எப்பவுமே 2 தீர்வு இருக்கும். ஒரு தப்பு நடந்தால் ஒரு அரசை குற்றம் சொல்கிறது ஒன்று, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு ஒன்று. நான் 2வது வழி தான் சூஸ் பண்ணேன். இன்டர்நெட்டே இல்லாமல் ஒர்க் ஆகிற ஜிபிஎஸ் நம்மளோட கண்டுபிடிப்பு, அதுவும் பொதுவெளியில் பேட்டர்ன் ஃப்ரீயாக கொடுத்துருக்கும். 2020 நமக்கு தான் பிரச்சனைகள் அடுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கமே. நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன்ல, இன்ஜினியரிங் நுழைவு தேர்ந்தாக்க நான் ஆசை சேர்ந்துருக்க மாட்டேன்ட்டு, மருத்துவத்தை தடுக்கிறதுக்கு அப்படியே சூழ்ச்சி பண்ணாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசித்தேன். 5 அடியில் கிளாரான்ட்டு ஒரு ரோபோ, இப்போ அதுக்கு அவ்வைன்னு பேர் வச்சிருக்கோம். அது ஒரு நீட்டோட சிலபஸ்லாம் ஃபீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கொண்டு போக ஆரம்பித்தேன். இந்த பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ரோபோட்டை பார்க்கறதுக்கு தினமும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அது 3 பண்ணப்புற கொஞ்சம் ஃபேம் கிடச்சிது, புகழ் கிடச்சிது. கம்பெனியை உருவாக்கணும், ரோபோட்டிக்ஸ் சார்ந்து ஏஐ சார்ந்து ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பித்தோம். இப்போது ஒரு ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட சிஇஓவாக இருக்கிறேன். இந்த மாற்றம் இருக்குல்ல, ஒரு மேனுவல் ஸ்கேவஞ்சோட பையனாக இருந்துட்டு இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐயோட சிஇஓவாக வந்து நிற்கிறேன்ல, இது பின்னாடி எனக்கு என்ன ஒரே பலம் அப்படின்னாக்கா, என் புத்தகம் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த புத்தகம் இருக்குல்ல, எங்கள் அப்பா கையில் வரல, என் கையில் வந்தது. அந்த புத்தகம் என் கையில் வர்றதுக்கான காரணம் தந்தை பெரியார் என்பதை நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவர் இல்லாமல் நடந்தே இருக்காது.